எம்ஜிஆருடைய புகழ் இப்போ வந்து அதை மீண்டும் பரப்பணும் நீங்க, அப்ப அது மங்கி இருக்கா, மறைக்கப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? எந்த காலகட்டத்தை இது அந்த அளவுக்கு ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, தமிழ்நாடு முழுக்க எம்ஜிஆர் பக்தர்கள் சொல்வது புரட்சி தலைவரை, அவருடைய புகைப்படத்தை அவருடைய துண்டு பிரசுரங்களில் படம் போடுகின்ற பொழுது, மற்றவர்கள் படமெல்லாம் சாதாரண ஆட்கள் படம்லாம் பெருசாக இருக்குது, அவருடைய படத்தை ஸ்டாம்ப் சைஸில் போடுறாங்க. இந்த கொடுமை எங்கே போய் சொல்கிறது? யாருக்காக ஓட்டு? அதனால் தலைவர் படத்தை பிரதானப்படுத்தி, தலைவர் படம் அம்மா படம் பிரதானப்படுத்தி அதுக்கு தொடர்ச்சியாக மற்றவங்க படத்தை போடணும். சைதை துரைசாமி அவர்கள் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படி பேசுகிறார். எனக்கு என்ன இருப்பு? நான் அதிமுகவில் நான் இருக்கணும், பதவியை வாங்கணும், எம்எல்ஏ நிற்கணும், மந்திரி ஆகணும்னு ஆசை எனக்கு. அதான் நான் முடியாது, வேண்டான்ட்டேனே. நான் தான் அதெல்லாம் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேனே. எனக்கு தேவை, இந்த கட்சி தொடர் தோல்விகளை தழுவி கொண்டிருக்கிறது. அதில் இருந்து அதை மாற்றி அமைக்க எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, அதை மட்டும் செய்யுங்க. ஏன்னா இந்த கட்சியை உருவாக்கணும் வேணாம், உங்களுக்கெல்லாம் இந்த கட்சி பெத்தவளுக்கு தான் தெரியும் புள்ளியோட அருமை. இந்த கட்சி உருவாவதற்கு விதை போட்ட நாள் அந்த படம் உங்கள் தலைக்கு மேலே இருக்குதுல்ல, அந்த படம் 72. இதில் ஒவ்வொரு படமும் ஒரு கதை சொல்லும், வரலாறு சொல்லும். அதனால் அத்தகைய வரலாற்றுக்கு சொந்தக்காரன் அதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கம் உருவாவதற்கும், அந்த இயக்கத்தினுடைய முதல் தியாகி என்று புரட்சி தலைவரால் அங்கீகரிக்கப்பட்டவன். என்னுடைய தியாகத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசு நிகழ்ச்சியிலேயே பேசுகிறார். அந்த அளவுக்கு அங்கீகாரத்தை பெற்றவன். புரட்சி தலைவி அம்மா அதிமுகவில் சேர்த்து கொள்கை பரப்பு செயலாளராக புரட்சி தலைவரால் நியமிக்கப்பட்டதற்கு பிறகு அவர் பங்கேற்று பாராட்டிய கூட்டம் எனக்கு பாராட்டு கூட்டம். அதுதான் இந்த படம். அப்படி பல வரலாறுகளை உள்ளடக்கிய, வரலாற்றுக்கு முக்கியத்துவம் பெறத்தக்க வகையில் இந்த இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தவன்.